मैत्रीं भजत अखिलहृजेत्री मैत्रीं भजत अखिलहृजेत्री। जय जय विजय विनायका शरणं शरणं विनायका शरणं शरणं विनायका विनयगळै तीर्पाय विनायका विनयगळै तीर्पाय विनायका विघ्नराजने विनायका विघ्नराजने विनायका शंकरी बाला विनायका शंकरी बाला विनायका संकटं तीर्पाय विनायका संकटं तीर्पाय विनायका उमा सुता श्री विनायका उमा सुता श्री विनायका ओंकार பொருள் விநாயகா ஓங்கார பொருள் விநாயகா 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 விக்னராஜா விநாயகா 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 கம் கணபதியே விநாயகா 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 விக்னராஜா விநாயகா 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 கம் கணபதியே விநாயகா கம் கணபதியே விநாயகா கம் கணபதியே விநாயகா. जय जय विजय विनायका जय जय विजय विनायका शरणं शरणं विनायका शरणं शरणं विनायका विनयगळै तीर्पाय विनायका विनयगळै तीर्पाय विनायका विघ्नराजने विनायका विघ्नराजने विनायका शंकरी बाला विनायका शंकरी बाला विनायका शंकरी
மாத்திரு பித்திரு வந்தனம், அதிதி வந்தனம், ஆச்சாரிய வந்தனம் நிகழ்ச்சி தொடக்கத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, சசிவதனா சரசிஜ நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா, சசிவதனா சரசிஜ நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதா ரமணா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதா ரமணா, பரந்தாமா ராதா ரமணா, பரந்தாமா ராதா ரமணா, பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்கா ராதா ரமணா, பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்கா ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, சசிவதனா சரசிஜ நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா, சசிவதனா சரசிஜ நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா, வெண்ணையுண்ட மாயவனே கண்ணாணி ராதா ரமணா, வெண்ணையுண்ட மாயவனே கண்ணாணி ராதா ரமணா, மணிவண்ணாணி ராதா ரமணா, மணிவண்ணாணி ராதா ரமணா, வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதா ரமணா, வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, சசிவதனா சரசிஜ நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா, சசிவதனா சரசிஜ நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா, கிருஷ்ண கிருஷ்ண வாசுதேவா கோவிந்த ராதா ரமணா, கிருஷ்ண கிருஷ்ண வாசுதேவா கோவிந்த ராதா ரமணா, ஹரி கோபால ராதா ரமணா, ஹரி கோபால ராதா ரமணா, நீலமேக சுந்தரா ஸ்ரீரங்கா ராதா ரமணா, நீலமேக சுந்தரா ஸ்ரீரங்கா ராதா ரமணா, ரமணா ராதா ரமணா, ராதா ரமணா, ராதா ரமணா. Hinduism is not a religion, but a way of life known as Sanatana Dharma, an eternal code of ethics through which one may reach moksha, enlightenment, liberation. Any pathway or spiritual freedom of others may be considered part of Sanatana Dharma. It is based on the Rig Veda dictum that Isha Vasyam Idham Sarvam. Everything, even the tiniest atom, is manifestation of the divine. Dharma, in simple terms, the natural law, originates from divine. One of the many such eternal code of ethics is inculcating family and human values. मातृ पितृ वंदनम, आचार्य वंदनम, अदिति वंदनम. मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अतिथि देवो भव. மாத்ரு பித்ரு வந்தனம் என்பது தாய் தந்தையரை போற்றுதல் என்பதாகும். நம் தமிழ் மூதாட்டி அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பாடி நம்முடைய தாய் தந்தையரே நமக்கு முதற்கடவுள் என்று அறிவுறுத்துகிறார். வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை என்கிறது ஆசாரக்கோவை. நாள்தோறும் விடியற்காலையில் விழித்து எழுந்து தான் செய்ய உள்ள நல்ல அறத்தினையும் சிறந்த செயலையும் மனதில் நினைத்து அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு தந்தையையும் தாயையும் வணங்கி எழுவதே நம் முன்னோர்கள் கண்டறிந்த சிறந்த ஒழுக்கமாகும். எனவே நமக்கு கடவுளாக விளங்கும் பெற்றோரை போற்றுதல் மிகச்சிறந்த பண்பாகும். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று முழங்கிய
முன்னோரின் தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு மாத்ரு பித்ரு வந்தனம் செய்வோரை கண்டால் அகிலமே வணங்கும். सर्वतीर्थमयी माता सर्वदेवमय पिता मातरं पितरं तस्मात् सर्वयत्नेन पूजयेत्. இவ்வுலகில் புண்ணிய தீர்த்தங்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை. தாயினை வணங்கினாலே எல்லா புண்ணியங்களும் தானாகவே நம்மை வந்தடையும். அதே போன்று தந்தை என்பவர் தெய்வத்தின் சொரூபமாவார். அதனால் தாய் தந்தையரை போற்றுதல் வேண்டும். माता यस्य गृहे नास्ति भार्या च अप्रियवादिनी அரண்யம் தேன கந்தவ்யம் யதாரண்யம் ததா கிரகம். தாயில்லாத வீடு என்பது காட்டிற்கு சமம். கண் பார்வையற்ற தாய் தந்தையரை தன் தோள்களின் இருபக்கமும் காவடியாக தூக்கிச் சுமந்து பெற்றோரை போற்றிய ஸ்ரவணன் வாழ்க்கை மாத்ரு பித்ரு வந்தனத்திற்கு நல் உதாரணமாகும். ஆச்சாரிய வந்தனம் என்பது நமக்கு கல்வி போதிக்கும் குருவை போற்றுதல் என்பதே ஆகும். குரு என்பவர் यः समः सर्वभूतेषु विरागी गतमत्सरः जितेन्द्रियः शुचिः दक्षः सदाचार समन्वितः. எல்லா மாணவரையும் சமமாக பாவிக்கும் தன்மையுடையவர், கர்வமற்றவர், புலன் உறுப்புக்களை வென்றவர், தெளிவான மனதுடையவர், திறமையானவர், நன்னடத்தை கொண்டவர். இதனையேதான் தமிழ் இலக்கண நூலாகிய நன்னூலும் கூறியுள்ளது. குலன் அருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலை பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோள், மலர் நிகர் மாட்சியும், உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியன்னே. தம்மை எவ்வளவுதான் தோண்டி தோண்டி வருத்தினாலும் பொறுத்து கொள்ளும் நிலம் போல மாணவர்கள் எவ்வளவுதான் வருத்தம் தரும் செயல்களை செய்தாலும் குருவானவர் பொறுத்து கொள்வார். பல்வேறு வளங்களை தன்னிடம் கொண்ட மலையைப் போன்று பல்வேறு கலைகளை தன்னிடம் கொண்டு உயர்ந்து நிற்பார். பாரபட்சமின்றி சமமாக அளக்கும் துலாக்கோல் போன்று மாணவரிடம் எவ்வித பாரபட்சமும் காட்டாமல் போதிப்பார். பொழுதறிந்து மலரும் மலரைப் போல பார்க்கும் பொழுதெல்லாம் மலர்ந்த முகத்துடன் காட்சியளிப்பார். இத்தகு சிறப்புகளை உடையோரே சிறந்த ஆசிரியராவார். எனவே இத்தகைய பெருமை மிகு குருவை வணங்குதல் என்பது சாலச் சிறந்த பண்பாகும். குருவை வணங்கும் முறை என்பது கோடன் மரபே கூறும் காலை பொழுதோடு சென்று வழிபடன் முனியான் குணத்தோடு பழகி அவன் குறிப்பில் சார்ந்து இருவென இருந்து சொல்லெனச் சொல்லி பருகுவன் நன் ஆர்வர்த்தனாகி சித்திரப்பாவையின் அத்தக வடங்கிச் செவிவாயாக நெஞ்சுகலனாக கேட்டவை விடாது உளத்துமைத்து போவென போதல் என்மனார் புலவர். நல்மாணாக்கர் யாரென கேட்டால் தாம் பாடம் பயிலும் குருவிடம் சரியான நேரத்திற்கு சென்று மனம் உவந்து வழிபட்டு குருவின் குணத்திற்கேற்ப தம்மை பொருத்தி குருவின் குறிப்பறிந்து செயல்பட்டு குரு அமரச் சொன்னவுடன் அமர்ந்து அவர் நடத்தும் கல்வியை ஆர்வத்துடன் பயின்று சித்திரப்பாவை போன்று ஆடாமல் அசையாமல் ஓரிடத்திலே இருந்து கல்வி கற்று காதுகளை வாயாகவும் மனதினை கல்வி நிறைக்கும் களமாகவும் கொண்டு பயின்றவற்றை மீண்டும் மீண்டும் சொல்லி மனதில் நிறுத்தி குரு போவென்று சொல்லும்போது எழுந்து செல்லுதலே சிறந்த மாணாக்கரின் பண்புகளாகும் என்கிறது நன்னூல். இதுவே மாணவர்கள் குருவை போற்றும் முறையும் ஆகும். நீச்சம் शय्यासनं च अस्य सर्वदा गुरुसन्निधौ गुरोः तु चक्षुः विषये न यथेष्ट आसनो भवेत्. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुः उन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः. அதிதி வந்தனம். பெயர், குலம், கோத்திரம் என எதுவும் அறியப்படாமல் எதிர்பாராத விருந்தாளியாக நம் இல்லத்திற்கு வருகை புரிந்து நம் விருந்தோம்பலை ஏற்று நீண்ட நாட்கள் தங்காமல் விடை பெற்றுச் செல்லும் புதியவராவார் என்று அதிதி என்ற சொல்லிற்கு மனுஸ்மிருதி விளக்கம் கொடுக்கிறது.
अतति गच्छति न तिष्ठति एकरात्रं तु निवसन् अतिथिः स्मृतः यस्य न न्यायते नाम न च गोत्रं न च स्थितिः अकस्मात् गृहं मायातः सः अतिथिः प्रोच्यते बुधैः. அதிதிகளுக்கு செய்யும் விருந்தோம்பல் முறையினையும் மனுஸ்மிருதி எடுத்துரைக்கிறது. மனமும் உடலும் தூய்மை பெறும் வகையில் நறுமணப் புகையினால் காட்டும் தூப ஆராதனை, பின்னர் ஒருவருக்கொருவர் நன்றாக பார்த்து கொள்வதற்கும் பேசிக்கொள்வதற்கும் தேவைப்படும் ஒளியினை ஏற்படுத்தும் தீப ஆராதனை, பழம், இனிப்பு, பால் முதலிய பொருட்களால் செய்யப்படும் நெய்வேத்தியம், அதிதிகளை பெருமைப்படுத்தும் வகையில் வழங்கப்படும் வரவேற்பு, அட்சதை போடுவது, விடை பெற்றுச் செல்லும் அதிதிகள் நம் நினைவுகளுடன் செல்வதற்காக பூக்கள் வழங்குதல், இத்தகைய ஐவகை சிறப்புகள் நிறைந்த விருந்தோம்பல் முறையே அதிதிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்றைய காலத்தில் இல்லந்தோறும் நாய்கள் ஜாக்கிரதை என்ற பெயர் பலகையே பெரும்பாலும் நிறைந்துள்ளது. ஆனால் நம் முன்னோர்கள் விருந்தோம்பலில் சிறந்தவராயிருந்ததால் அதிதி தேவோபவ சுபலாப என்ற இல்லங்களில் பலகை வைத்து அதிதிகளுக்கு சிறப்பு செய்தனர் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாகிறது. மகாபாரதத்தில் விதுர நீதியில் கடவுள், தாய் தந்தை, நல்ல மனிதர்கள், சந்நியாசிகள், அதிதிகள் என்னும் பெருமைமிகு ஐவரை வணங்குவதால் உலகத்தில் உயர்ந்த புகழை அடைய முடியும். திருதராஷ்டிரனுக்கு விதுரன் போதிக்கிறார். பஞ்சைவ பூஜயன் லோகே யசஹ பிராப்னோதி கேவலம் தேவான் பித்ருன் மனுஷ்யாம்ச பிக்ஷுன் அதிதிஹி பஞ்சமான். தாய் தந்தையரை போற்றுவோம், புகழுடன் வாழ்வோம். குருவை போற்றுவோம், குன்றா அறிவை பெறுவோம். அதிதிகளை வணங்குவோம், அளவில்லா ஆனந்தம் கொள்வோம். Initiative for Moral and Cultural Training Foundation strives to inculcate family and human values through the samskarams of revering parents, teachers and guests through the symbolization of Matru Pitru Vandanam, Acharya Vandanam and Atithi Vandanam. இன்ற மாத்ரு பித்ரு ஆச்சாரிய மற்றும் அதிதி வந்தனம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வந்திருக்கக்கூடிய இந்த திரளான பெற்றோர்கள், தாய்மார்கள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பெற்றோர்களை தங்களுடைய குழந்தைகளே மரியாதை செலுத்தி வணக்கத்தை தெரிவிக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அளவிட முடியாதது. Every new beginning flashes with radiance. Prayer is a surge of the heart. It is simple look turned towards heaven. It is a cry of recognition and of the love of the flame and of love. The flame of the lamp rises up. God promises us His word. He hears every word that we pray to Him. Like a good parent, He is waiting and willing to help us. We seek forgiveness and strength. Prayer provides the channel to communicate with the God and receive supernatural strength and power. Let the flame dispel darkness and illuminate the wisdom of light. Lighting the lamp. I request our principal sir, Sri V. Rajendran, CEO and Senior Principal of SDAV Higher Secondary School, and Sambandham sir, Physics expert, to light the lamp and start this auspicious event. இங்கு கூடி இருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும்
ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கங்களுடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். Chant Om, all of you. Om. All of you say it together. Om. Please switch off your cell phones. It's a kind request. Please switch off your cell phones. We have gathered here for the divine purpose. वागर्ताविव संवृक्तौ वागर्तप्रतिपत्तये जगदः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ. I pray, parents of the world, Lord Shiva and Mother Parvati, who are inseparable, as speech and its meaning, to gain knowledge of speech and its meaning, says Kalidasa. வள்ளுவரும் அன்னை மற்றும் தந்தையருக்கே தனது முதற்கண் வணக்கங்களை திருக்குறள் வழியாக தெரிவித்துக் கொள்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி மூல கணநாதன் அன்னையையும் பிதாவையும் உலகமே என்று சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்ற கதை நாம் அனைவரும் அறிந்ததே. கருணையின் வடிவம்தாம் தாய், காக்கும் கரங்கள் தந்தை, அன்பினில் வளர்க்க ஆசை தீர சீராட்டி இன்முகம் மலர்கின்ற அன்னையின் எண்ணங்களை நாம் மதிக்க வேண்டும். நம்மை வழிநடத்தி கைப்பிடித்து வாழ்க்கை அரியணையில் அமர வைக்க அவர்கள் செய்த தியாகங்கள் தான் என்னே. தாய்நாடு தாய்மொழி என்று தாய் என்ற ஒருவருக்கே புகழ் சேர்க்கின்றோம். Here is a short poem about parents. You picked me up so many times when I was a child. You dried my tears when I was sad. You kept me by your side. You tried to teach me the right from the wrong. You wanted me to see the God, I am older. I owe you for my success. You are the best parents. இன்றைய நன்னாளில் நாம் அனைவரும் கூடியிருப்பது பெற்றோரை பூஜித்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர்களை செவ்வனே நல்வழியாக்குதல் பெற்றோர்களின் முயற்சியே. பெற்றோரின் தியாகமும் அன்பும் அரவணைப்பும் ஆசியும் ஒருங்கே இணைந்து இன்று மாத்ரு பித்ருகளுக்கு பூஜை செய்யும் மாணவ மாணவிகள் வாழ்வில் மேம்பட்டு வாழ்வில் முன்னேறுவர். Overflowing with the milk of human kindness, we invite everyone for today's function. Aditi Devo Bhava. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதன் பொருள், முகல் மலர்ச்சியோடு நல்ல விருந்தினரை பேணுகின்றனது வீட்டில் செல்வம் நிலையாக தங்கும் என்கிறார் நம் தெய்வ புலவர் வள்ளுவர். This is how the ancient Indian practices mandate that even unknown and unscheduled visitors be revered and taken care of. This is the noblest tradition of ancient India. Sabari was blessed to get Rama Lakshmana as Aditi. Vidura was blessed to get Krishna as Aditi. The overflowing goodwill of Aditi for the one who has taken care of is something one cannot buy without money. We consider guests as gods. Aditi Devo Bhava is a Vedic dictum. In the olden days, all the houses in Tamil Nadu had sitting space in the front part of the house. நம் முன்னோர்கள் பலர் தங்களால் விருந்தினர்களை உபசரிக்க முடியவில்லையே என்று எண்ணிய காலம் உண்டு. ஏனென்றால் அது நமது கலாச்சாரமாகும். நாமும் நம் முன்னோர்களை பின்பற்றி வரும் விருந்தினர்களுக்கு வந்தனம் செய்து அவர்களது ஆசியை பெற்று நன்மை அடைவோமாக. ஆச்சாரிய வந்தனம். Teachers change lives. It is not an exaggeration to say that a teacher can change a student's life.
As some of the most influential role models for developing students, teachers are responsible for more than just academic enrichment. You must have seen a man or woman dressed elegantly walking or running fast towards the bus stop. In one hand, maybe carrying a bag full of notebooks. Yes, you got it right. He or she is the teacher, a rare species which is on the verge of extinction. They are somebody with whom your child spends major part of his day. A teacher is like a fountain which will inspire your child with undiluted modesty forever. அந்தகாரத்தை நீக்கி அறிவொளியை சுடர செய்து நம்மை வழி நடத்துபவர்கள் ஆச்சாரியர்களே. இன்று நாம் அவர்களுக்கும் வந்தனம் செய்கிறோம். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. தந்தையருக்கு பிறகு குருவுக்கே அடுத்த ஸ்தானம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏகலவனுக்கு ஒரு துரோணர், விவேகானந்தருக்கு ஒரு ராமகிருஷ்ணர், அர்ஜுனனுக்கு ஒரு கிருஷ்ணர், சிவபெருமானுக்கும் தமிழ் கடவுள் முருகன், அதுபோல் நம் அனைவருக்கும் நமது ஆசிரியர்களே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இன்னினை அகற்றாதீர். இந்த அகில உலகத்திற்கே குருவாக விளங்கக்கூடியது நம்முடைய பாரதிய பண்பாடு. என்னே ஒரு உயர்ந்த பண்பாடு. தாய் தந்தையரை, வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை, நம்முடைய கல்வி கேள்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பாடு. இன்றைய தினம் அத்தகைய அளவில் இங்கே மாத்திருப்பித்திரு வந்தனம், அதிதி வந்தனம், ஆச்சாரிய வந்தனம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் மிகப்பெரிய பாகியசாலிகள். My dear children, you are all highly blessed. How fortunate you are to participate in this puja program. You are all very much blessed, no doubt about it. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோல் இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் அம்மாவனுடைய முகம். அத்தகைய பெற்றோர்களுக்கு நாம் இன்றைய தினம் பூஜை செய்ய போகின்றோம். குழந்தைகள் அத்தனை பேரும் கவனிக்க வேண்டும். இப்போ சொல்லக்கூடிய சீக்வென்ஸ் அதே பிரகாரம் நம்ம அத்தனை பேரும் செய்யலாம். குழந்தைகள் கவனிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு முன்னால் அமர்ந்த இருக்கக்கூடிய பெற்றோர்கள், விருந்தினர்கள், அதாவது அதிதி மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், இவர்களுக்கு அவர்களுடைய பாதங்களை நீங்கள் அலம்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தனை பேரும் பயபக்தியோடு ஒரு இறைவன் சன்னதியில் இருப்பது போல இருந்த அதே உணர்வோடு செய்ய வேண்டும். மாத்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. அன்னையும் தெய்வம், தந்தையும் தெய்வம், அதிதியும் தெய்வம், நம்முடைய குருமார்களும் தெய்வம். மாத்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. நம்முடைய நலனில் அக்கறையாக இருக்கக்கூடிய, நமக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது உயிருள்ள தெய்வங்களை நாம் இப்பொழுது போற்றுகின்றோம். உண்மையான கோயில் நம்முடைய வீடுதான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாழும் தெய்வங்களான பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய இல்லத்தரை நோக்கி வந்திருக்கக்கூடிய அதிதிகள் அத்தனை பேரை வணங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வது என்னே மிகப்பெரிய ஒரு பேர். ஓம் மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.
மஞ்சள் அப்ளை பண்ணிட்டு அடுத்தது குங்குமம் அப்ளை பண்ணலாம். மெதுவாக ஒரு தெய்வீக சன்னதியில் இருப்பது போன்ற ஒரு உணர்வோடு டேக் யுவர் ஓன் டைம் சில்ட்ரன். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. பெற்றோர்களே, வந்திருக்கக்கூடிய அதிதிகளே, குருமார்களே, அத்தனை பேரும் நீங்களும் நம்முடைய குழந்தைகள் நமக்கு வணங்கக்கூடிய, நம்மை வணங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நாம் மிகவும் கொடுத்து வைத்துள்ளோம். என்னதான் தட்டு நிறைய பிசா சாப்பிட்டாலும் அம்மா சாப்பிடும்போது அதில் 2 வாய் வாங்கும்போது தான் நம்முடைய வயிறே நிறையுது. புரண்டு படுத்தால் இறந்து விடுவோமோ என்று இரவில் நமக்காக உறங்காமல் இருந்த நம்முடைய அம்மாவை விடவா கடவுள் பெரியவர்? அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒருங்கே கொண்ட, அதாவது ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையான வாழும் தெய்வம், வாழும் கடவுள் நம்முடைய அம்மா அப்பா. உயிர் எழுத்தில் ஆ எடுத்து, மெய் எழுத்தில் இம் எடுத்து, உயிர் மெய் எழுத்தில் மா எடுத்து, அழகு தமிழில் கோர்த்தெடுத்த ஓர் மிக உயர்ந்த முத்து மாலைதான் அம்மா அப்பா. நாம் பார்த்த முதல் தெய்வம் அம்மா. உலகிலே 7 அற்புதங்கள் இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் நமது ஒரே அற்புதம் நம்முடைய அன்பு அம்மா தான். அம்மா அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் அறிய முடியாத ஓர் உயிர் சித்திரம்தான் நம்முடைய அம்மா. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. குழந்தைகள், மஞ்சள் குங்குமம் இட்டவுடன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புஷ்பங்களை கொண்டு ஒவ்வொன்றாக அர்ச்சனை செய்யுங்கள். Very good, my dear children. I appreciate your sincere cooperation. சொல்லக்கூடிய அத்தனை தகவல்களையும் செவிமடுத்து அத்தனையும் மிக ஒழுங்காக அந்த அத்தனை கட்டளைகளுக்கும் செவிமடுத்து நீங்கள் நடந்து கொண்டுள்ள இந்த முறையை கண்டு நாம் பெருமைப்படுகின்றோம். உங்களுக்கு பாராட்டுகள். Sincere appreciation, my dear children. Keep it up. Do it slowly. Offer flowers. Slowly. Matru devo bhava, Pitru devo bhava, Aditi devo bhava, Acharya devo bhava. நமக்காகவே அத்தனை தியாகங்களையும் ஏற்றுள்ள அம்மா அப்பா, ஆசிரியர் பெருமக்கள், பெரியோர்கள் அத்தனை பேரையும் இன்று நாம் பூஜிக்கின்றோம். தியாகத்தினுடைய ஓர் வடிவம்தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வாழும் தெய்வங்கள். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா என்று சொல்வார்கள். என்டையர் வீல் ஆஃப் ஆக்ஷன் இஸ் சாக்ரிஃபைஸ், நத்திங் பட் யக்னா ஸ்பிரிட். இதுதான் உண்மையான ஒரு வேள்வி மனப்பான்மை, யக்னா ஸ்பிரிட் என்பது. நம்மை சுற்றியுள்ள அத்தனை இயற்கையிலையும் தமக்கு தாமே தங்களை தியாகம் செய்து கொண்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். நம்மை சுற்றியுள்ள ஆறு, குளம், நதி, கடல் அத்தனை இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரானது தங்களை தாங்களே தியாகம் செய்து கொண்டு நீராவியாக மாறுகின்றது. இந்த நீராவியானது மேலே சென்று மறுபடியும் தங்களை தாங்களே தியாகம் செய்து கொண்டு மேக கூட்டங்களாக மாறுகின்றன. மறுபடியும் இந்த மேக கூட்டங்களானவை தங்களை தாங்களே தியாகம் செய்து கொண்டு சிறு சிறு துளிகளாக மாறுகின்றன. புவியீர்ப்பு சக்தியினால் மறுபடியும் தங்களை தாங்களே தியாகம் செய்து கொண்டு இந்த நீர்த்துளிகள் பூமியை நோக்கி விழுகின்றன. ஆக இது ஒரு பெரிய ஒரு சுழற்சி. இதில் இருக்கக்கூடிய உயிரற்ற ஜடப்பொருள்களிடையே கூட இருக்கக்கூடிய இந்த தியாக மனப்பான்மையை தான் நம்முடைய பகவத்கீதை மிக உன்னதமான முறையில் விளக்குகின்றது. ஆக அந்த ஜடப்பொருள்களுக்கிட்டேயே இத்தனை தியாக மனப்பான்மை இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய வாழும் தெய்வங்கள்
எத்தகைய ஒரு தியாகத்தினுடைய சொரூபங்கள். அவர்களுக்கு நாம் பூஜை செய்வதற்காக நாம் மிகவும் மிகவும் பெருமைப்படுகின்றோம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மலர்களால் அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை மலர்கள் தூவி வாழ்த்தலாம். குழந்தைகளும் பெரியவர்களிடம் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம். It shows how humble you are. It shows your humility. நீங்கள் வாழ்த்து பெறுகின்றீர்கள். Now there is a short introduction about IMCT. IMCT initiates 6 universal important values: conserving forests, protecting wildlife, preserving ecology, sustaining environment, inculcating human values, fostering women's honor, instilling patriotism. Today we have gathered here to pay our respect and reverence to our parents. So let us hear some quotes on parents. We never know the love of a parent till we become a parents ourselves, which is true. Our parents were the only ones who obligated to love you. From the rest of the world, you had to earn it. My parents are the backbone, still are. They are the only group that will support you if you score 0 or you score 40. No matter how far we come, our parents are always in us. A father's goodness is higher than the mountain. A mother's goodness is deeper than the sea. There is no friendship, no love like that of parents for the child. Parental love is the only thing that is truly selfless, unconditional, and forgiving. Father's quotes: you don't raise heroes, you raise sons. And if you treat them like sons, they will turn out to be heroes, even it's just for your own eyes. A father is a man who expects his son to be as good as a man meant to be. Every father should remember one day his son will follow his example, not his advice. My father gave me the greatest gift only one could give another person. He believed in me. My father didn't tell me how to live. He lived and let me watch him to do it. He adopted a role called being a father, so that this name would have something mythical and infinitely important: a protector. A father is an anchor, hold us back, nor a sail to take us there, but a guiding light whose love shows by the way. Father is someone you look up no matter how tall you grown. Cannot think of any need in childhood as strong as the need for a father's protection. Let's hear some mother's quotes. Mother. A mother holds a child's hand for just a short time, but holds their hearts forever. Mother is a woman who shows you the light when you just see the dark. Mother, the most beautiful word on the lips of the mankind, said by Kahlil Gibran. One good mother is worth 100 head schoolmasters. Mother's love is great, surging, divine current placed the four of us to humanity. Mother was the far greatest personal influence in your life. A mother is a person who is still there when everyone else has deserted. A mother is one whose special love inspires you day by day, who fills your heart with gladness in a warm and thoughtful way. Mother is all these things and more, the greatest treasure known. Parents are the most influential persons and they are extraordinary. They teach you how to give and take. Parents are right because they have been giving us what we need, and in spite of the years of giving, still they are happy. Mother is God. Father is God, teacher is God, guest is God. These verses are from Taittiriya Upanishad. Mother is the center of the family. She is the representative of God, as God is the mother of universe. Motherhood is a challenging role, but mother loves being a mother and is a package of love, affection and sacrifice. Now, I would like to welcome Bhagyashree of 9 to give a Tamil speech about Matru Pitru Vandanam. பரதிமார் கலைஞர் போர் தமிழ் மறைமலை அடிகள் வணங்கிய தமிழ்
வள்ளுவன் பாடிய வான்தமிழ், கம்பன் பாடிய கவின்தமிழ், இளங்கோ பாடிய செந்தமிழ், பாரதி பாடிய பைந்தமிழ், பாரதிதாசனின் புரட்சி தமிழ். இந்த அற்புதமான தமிழை பற்றி பேச வருகிறாள் பாக்யஸ்ரீ என்ற 9ஆம் வகுப்பு மாணவி. அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். மாத்ரு பித்ரு வந்தனம். அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம், தந்தை தாய்ப்பேன், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே போன்ற புகழ்மொழிகள் எல்லாம் தாயையும் தந்தையையும் இறைநிலையில் வைத்து போற்றியவர் நாம் என்பதை உணர்த்தும். பெற்றோரை மதித்து அவர் வாய்மொழி கேட்டு அதன்படி திறம்பட செயலாற்றியவர் நம் மக்கள். உலகிலுள்ள பல நாடுகளில் காணப்படும் அதிசயங்களை நாம் வியந்து நோக்குகின்றோம். ஆனால் அவர்கள் அனைவரும் பார்த்து வியக்கும் ஓர் அதிசயம் நம்மிடத்து உள்ளது. அதுதான் நமது நாட்டின் குடும்ப அமைப்பு. வேறு எந்த நாட்டிலும் இல்லாத இயலாத ஓர் குடும்ப அமைப்பு நம்மிடத்து மட்டுமே உண்டு. அதனை உருவாக்கிய நம் முன்னோர் அதன் வழி பல ஒழுக்கங்களை நமக்கு வகுத்துள்ளனர். மனித மாண்பினை நமக்கு முதலாக உணர்த்தக்கூடியவர் நம் பெற்றோராக உள்ளனர். ஆகையால் தான் நம் முன்னோர் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தினர். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என்று சங்க இலக்கியம் தாய் தந்தையர் கடமை தவறாது வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றியமையை எடுத்துரைக்கிறது. இவ்வாறான பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட குழந்தைகளும் நன்னெறியில் வாழ்ந்தனர். பெற்றோரிடத்து அன்பு பூண்டு ஒழுகினர் என்பதை சிரவணன் பிதுர்பக்தி போன்ற கதைகளின் மூலம் நாம் அறியலாம். சிரவணன் கண்ணிழந்து தன் தாய் தந்தையரை காவடியில் சுமந்து சென்று அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து அதில் மகிழ்ச்சியடைந்தான் என்று உரைக்கின்றது இந்நூலானது. தேசப்பிதா காந்தி மகாத்மா இந்நூலை படித்த பின்புதான் தனது தாய் தந்தையிடம் மிகவும் அன்பு கொண்டொழுகியதாக தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளது இங்கு உற்று நோக்கத்தக்கது. மாத்ரு பித்ரு வந்தனம் என்பது தாய் தந்தையரை மட்டுமின்றி அவர்களை ஒத்த பெரியவர்கள் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்பதே. பெரியவர்களை வணங்கி அவர் வழி நடத்தலை தவிர வேறு சிறந்த பேறு இவ்வுலகில் எதுவுமே இல்லை என்பதை அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. மாணவர்களாகிய நாம் நம்மை கண்மணி போல பாதுகாக்கும் பெற்றோருக்கு நற்பெயரை ஈட்டித் தருதல் வேண்டும். மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதாவது இப்பிள்ளையை பெற்றதற்கு இப்பெற்றோர் என்னதவம் செய்தாரோ என்று உற்றாரும் மற்றாரும் பேசும்படி நாம் உயர வேண்டும். அதற்கு மாணவர்களாகிய நாம் பெற்றோரை மதித்து பெரியோரை வணங்கி நன்னெறியில் நடந்து சராசரியாக இல்லாமல் சரித்திரத்தில் இடம் பிடிப்போம் என்று சூளுரை ஏற்போம். தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 இருந்தும் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. 1000 இருந்தும் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. நன்றி. Now let us hear a short passage about parents. There are times when a mother can understand our tears, soothe our disappointments, calm all our fears, can share the joy we feel, and it is real. Mother's faith can help us and inspire in the confidence. Mother's hearts and mother's faith, mother's steadfast love we need from day to day. Parents are the most important in your life. Namaste to one and all present here. We are the students of DAV School Adambakam, here to present a small skit on Acharya Vandanam. Guru Bhakti is the practice of devotion and submission to the beloved Guru, with the result being the gain of wisdom, spiritual discipline, and enlightenment of wisdom. Kabir Das has said, "Make the whole of the land surface into paper, all the timber of woods into pens, all the waters of the ocean into ink. It is still impossible to pen down all the virtues of a guru." Paushya Parva is an adaptation of the Indian epic, the Mahabharata. This is the third Parva,
which tells in detail the greatness of the service to a teacher. Uttangan, a sincere and obedient disciple of Guru Veda, desires to offer Guru Dakshina to his Guru after conducting himself in the righteous manner in the ashram. We are here to enact the epic drama of Uttangan's Guru Dakshina, how he procures his Dakshina and offers it to his Guru's wife. Let's sit back and enjoy. Scene 1. Guru Veda's ashram. Pranams Gurudeva, long live the service and may ignorance be shunned off. Welcome to my ashram. May I know who you are and where are you from? Oh, most learned, we are from the neighboring country. Well, take rest, eat something and then tell me the reason for what has brought you here. Learned Guruji, our mighty king, has organized a sacred yagna and he has invited you to attend it. Great warriors, kings from other countries, pandits, poets have all been invited. May God shower his blessings on the great king. He has requested your special presence and expecting you for the yagna. I am honored. I seek the presence of God in myself. I don't search for him. He is with me and within my soul. I am contented and I am blessed. Guruji, you know everything. Please do come and take part in this yagna. It will create an excellent vibration packed with your blessings. Tell your king that I will attend the yagna with great mind. I cannot refuse it because it is for the people's prosperity. Pranam Guruji. Guru Veda, as requested by the neighboring king, plans to visit and bless the yagna. Therefore, he entrusts the responsibility of the ashram to the senior most disciple, Uttangan. Scene 2. My dear students, the time has come for me to test you all. I am going to the neighboring land for doing a yagna. Pujya Guruji, Are we also accompanying you? My dear students, this is an opportunity for you all to prove yourselves. In my absence, Uttangan, Pranam Guruji, Uttangan will take care of the hermitage and do all the course. Uttangan will guide you all. Gurudeva, what is this? How can I? Uttangan, you are a brilliant boy. You are my trustworthy student. I have shown you the right way. With your blessings and compassion, anything can be attained. You have taught me everything. With complete obedience, I prostrate you. I will look after all and do all the household chores. You proceed your way. Uttangan, in my absence, continue to chant God's name and be confident. I will return as soon as the yagna is completed. May God be with you all, my dear children. Pranams, Guruji. Scene 3. Days passed under the supervision of Uttangan. Uttangan is in deep retrospection. I am waiting for my Guru's arrival. 2 months have passed by. He had taught me everything. He said, one attains God by following Guru's instruction. Varaha Upanishad says, difficult is detachment from the object of senses. Difficult is to realize the real. With his blessings and guidance, I will reach the path of liberation. Guru arrives. Pranams, Guruji. May God bless you. Swami, my pranams to you. Uttanga and other disciples cared this ashram and we live in satisfaction. Uttanga showered his love like a mother, father's affection in caring the disciples, and not a speck of error can be found in his devotion. My heart is filled with joy. Uttangan, you have proved that you are a remarkable student. Guruji, by following the trail of thread to the virtues, you have led and I have walked. Uttangan, the time has come for you to leave this ashram. You have completed your education
Now you can be independent and live your life like a free bird. Spread the values of perseverance and reverence. Your blessings are always with me, my Guruji. But Guruji, as a token of the completion of my education, I have to offer Guru Dakshina. Kindly ask me, what shall I offer to you? Uttangan, I've taught you everything. Now you will have to create your way and walk in that way. You will have to walk in that way. I don't want any dakshina. I'm away from all worldly pleasures and materialistic possessions. All that I need is keep my teachings in your mind and spread my teachings. Ward away the feelings of ignorance in the minds of the people. That is what I need. You have enlightened my inner conscience. Without Dakshina, my learning is incomplete. I am desirous of bringing anything to you. Uttangan, you may ask the Guru Mata if she needs anything. She would be pleased to hear this. Utanga, dear child, Guru Dakshina refers to the tradition of repaying one's Guru after the completion of his formal education. This tradition is an acknowledgement of respect and gratitude. It is a form of reciprocity and exchange between a student and a teacher. Oh mother, tell me, what do you want? Command me to bring the honorarium and I will. I want to show my veneration to you both. Utanga, Queen of Paushya, possesses beautiful and precious earrings. If you get me those earrings, I would like to wear it for the Punya Kavrita. Surely mother, I will. But son, you would have to bring it within 4 days and I would like to wear it on that occasion. If you fail to do so, I, the Guru Mata, will curse you. Be successful. May good fortune be yours. Bless me, mother. Salutations to the sandal of my Guru, which is a boat which helps me to cross endless oceans of my life. Uttangan, I bless you. May God be with you in all your endeavors. Be successful. Scene 4. Uttangan proceeds to the kingdom of Paushya, and on his way he encounters a divine person sitting on a bull. Deva, salutations to your feet. Long live Uttanga. May your blessings guide my way. Oh Uttanga, eat the dung of this bull and drink its urine. Your teacher had also consumed it before. Then I too will follow what my Guru did. I bless you Uttanga. May every sunrise hold more promise and every sunset hold more peace. This elixir will give you a great immunity and a miraculous effect. Long live Uttanga. Scene 5. Uttangan finally reaches the palace of Paushya. Long live King Paushya, my sincere pranams to you. Welcome, O great scholar. What shall I do for you? I have come with an obligation in order to show my respect towards my Guru. I hereby request you to give Great Queen Mother's earrings which my Guru Mata desires to own. I am privileged. Yes, Your Majesty. Veda, the queen's entity. Yes, indeed. Pranams, O great scholar. Please to come. Where is the Queen? The King has deceived me. You must not treat me deceitfully. I could not find the Queen there. If you are defiled with impurities, she will not appear before you, as the queen is a chaste woman. Soldier, bring some water for the great scholar. Yes, indeed. Uttangan is provided with water. Uttangan washes his hands and his feet. Uttangan finally meets the queen. Long live Queen of all virtues. Welcome, the disciple of Guru Veda. What I shall do for you? I have come with a request. Will you grant me? Yes, Utanga, do ask me. I want your earrings as I wish them. As I wish to present them to my preceptor. You expressed your devotion to Guru. You possess a grateful heart. It is the magnet of all miracles. I praise you, dear Queen. Now give me those earrings and let me accomplish my task. Utanga, take these earrings. These do not add beauty to my inner self. Take these and give it
Takshaka, the king of serpents, though should carry them with greatest care. Oh, mother, you need not be under any apprehension. Takshaka, the king of serpents, could not overcome me. Scene 6. Uttangan starts his journey back to the ashram. On his way, he gets an illusional appearance of beggars and serpents. He placed the earring down and went to the nearby lake to perform his ablutions. Meanwhile, Takshaka enters and grabs the earrings. Uttangan, after completing his ablutions, bowed down to the divinities and the spiritual masters. He decides to resume his journey back with the earrings, but he found the earring missing. He looked for it everywhere, but could not find them. He perceived Takshaka. Uttangan, with the help of the thunderbolt, Vajrayudham, dug a hole and entered the land of Nagas. It was filled with hundreds of palaces, elegant mansions, wonderful arenas for various games and entertainment, and thousands of snakes crawled around. He explored the land of Nagas and finally meets the king of serpents, Takshaka. Uttangan utters the sloka. Oh, serpent, subjects of King Airavata, you are brilliant in battles. You shower weapon-like clouds charged with lightning and driven by wind, handsome and of various forms. I constantly adore you, O Takshaka. I also adore these various forms. You are now going to witness the day and night rotation. In the underworld, he beholds two women at the loom, weaving a piece of cloth. And in the loom were black and white threads. He saw a wheel with 12 spokes and saw a man with handsome horse. The protector of the universe, the slayer of Vritra and Namuchi, those who have attired white and black and displays truth and untruth, day and night, thy carrier of the horse, the supreme lord of the three worlds, O Purandara. I am glad. I am gratified with thy adoration. What good shall I do to thee? Let the serpents be brought under my control and power. Blow into this horse. Uttangan blew into the horse, and thousands of flames with smoke engulfed. Oh no! My serpent and my kingdom, they are burning. I have to save them. I must stop the destruction. Oh, Uttanga, I regret taking your belongings. Please take them back. I accept your repentance. May your kingdom be restored to its peace and calm. Immediately, Takshaka saw his kingdom back to its splendor and glory. Thank you, Uttanga. Uttanga, get on this horse. He will take you in a moment to thy family of your preceptor, to thy master's abode. Uttangan mounted on the horse and reached the preceptor's house. The Gurumata, after bathing, was dressing her hair sitting and thinking of uttering a curse. Pranam, Gurumata. Oh, Uttanga, you're back. Here is my Guru Daksh. Uttanga, you have arrived at the right time, at the right place. Welcome, my child. You are obedient and you prove your Guru Bhakti. Therefore, I will not curse you. Good fortune is with you. I am greatly privileged. Uttangan, I am indeed impressed by your devotion towards Guru. May the whole world be imbibed by the way you showered your respect. May every teacher be blessed with such an ardent student. We, the Devians, feel proud to display the value of reverence to teachers through this small play. We are all well aware that after our parents, it is our teachers who guide and mold us in our life. We sincerely thank IMCTF who gave us a golden opportunity to create awareness on Acharya Vandanam. It gives me pleasure to introduce my friends. A.R. Harshavardhan as Guru, P.A. Srinidhi as Guru Patni, C. Ashish as Devendra,
KP Siddesh as Uttangan, S. Bhargav as King of Paushya, D. Suveda as Queen of Paushya, H. Abhinand Krishnan as Takshaka, K.R. Janani representing Day, R. Priyadashni representing Night, B. Shakti, man on horse, as well as one of the soldiers of King Paushya, S. Vigneshwar as the other soldier of King Paushya, R. Pradeep, N. Anandan Krishnan, K. Surya Prakash as Guruveda's disciples, and I am Rachna, the narrator. Thank you.